இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்படி ஒரு கோவில் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு ஒரு சர்ப்ரைஸ் ஆகிற அளவுக்கான ஒரு கோவில். அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் அதோட டீடைல்ஸ் நான் சொல்லணும்னு நினைச்சேன் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட வியூவர்ஸ்க்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யூபி உத்தரப்பிரதேஷ்ல அயோத்தியில வந்து ராமர் கோவில் கட்டிட்டு இருக்காங்க இல்லையா? அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கோவிலை பற்றி தான் இன்னைக்கு நாங்கள் டீட்டெயிலாக எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இந்த கோவிலை கட்டியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. பட் என்ன சொன்னாலும் ஒரு விஷயம் மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எவ்வளோதான் பிரம்மாண்டமாக கட்டினாலும் இவங்க கட்டுற இந்த கோவில் வந்து இதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன், இதுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பல கோவில்கள், முக்கியமாக தஞ்சை பெரிய கோவில். பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழியன்ஸ் வந்து கட்டி காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு, அதை ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த கோவிலை கட்டுறாங்கன்னும் போது இது முக்கியமாக தமிழியன்ஸாக நிறைய பேர் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. ஏன்னா இந்த கோயில் கட்டுறதுக்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்கள் தான் இன்ஸ்பிரேஷன் என்னும்போது அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கண்டென்ட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். இந்த கோவிலுக்கு பின்னாடி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கலாம். பட் இங்கே நம்ம வந்து எந்த ஸ்டாண்டுமே எடுக்க போகிறதில்ல. ஏன்னா இதுக்கு நிறைய செகண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம், நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கலாம். பட் நம்ம இங்கே எந்த ஸ்டாண்டுமே எடுக்க போகிறதில்ல. நம்ம ஒரே எய்ம் தான், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட வியூவர்ஸ்க்கும் இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி சொல்லணும். இவ்வளோ தான் இந்த வீடியோட மோட்டிவே. ஸோ அதை பற்றி மட்டும் தான் இங்கே நம்ம பேச போகிறோம். எந்த ஸ்டாண்டும் நம்ம எடுக்க போகிறதில்ல, யார் சார்பாகவும் நம்ம பேச போகிறதில்ல. ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கலாம். வி ஆர் ஆல் இந்தியன்ஸ். ஆஸ் முக்கியமா வந்து தமிழர்கள் இன்னைக்கு இந்த கோவிலை கட்டுறதுக்கு தமிழர்களோட இன்ஸ்பிரேஷன் ஒரு பெரிய காரணமா இருக்குன்றது ஆஸ் தமிழர்னா எல்லாருமே சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா இதை பார்க்கலாம். நீங்க சரி, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா? கம், லெட்ஸ் கோ டு த கண்டென்ட். ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. ஸோ இந்த அயோத்தியில இவ்வளோ பெரிய கோவில் இப்போ கட்டிட்டு இருக்காங்க. பட் இந்த கோவிலை எப்படி கட்டியிருக்காங்க, எவ்வளோ ஏரியாவில் எத்தனை ஏக்கர்ல இதை கட்டியிருக்காங்க, இந்த கோவிலுக்குள்ள என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது நான் இப்போ ஒவ்வொன்றா உங்ககிட்ட சொல்றேன். கீனா வாட்ச் பண்ணுங்க. இந்த கோவிலை கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. என்ன ஐடியாலஜினா, இந்த கோவில் குறைஞ்சது ஒரு 1000 வருஷத்துக்கு மேலேயாவது இந்த கோவில் நிலைச்சு நிற்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, இந்த கோவில் கட்டுறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கோவில்கள் தான் இன்ஸ்பிரேஷன். அதுவும் முக்கியமாக தஞ்சை பெரிய கோவில்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்கே நான் சொல்ல வந்தது. என்னன்னா இதுதான் நாங்கள் சொன்னது. என்ன அப்படின்னா, இது குறைஞ்சது ஒரு 1000 வருஷத்துக்கு மேலேயாவது இந்த கோவில் நிலைச்சு நிற்கணும் அப்படின்ற ஐடியாலஜியில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதில் ஸ்டீலோ இல்லை அயனோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் இன்டர்லாக் சிஸ்டமில் நம்ம தஞ்சை பெரிய கோயில் இந்த மாதிரி கோயில்கள்லாம் நிறைய இந்த மாதிரியான மெத்தடில் தான் கட்டியிருப்பாங்க. அதே மெத்தடை தான் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்டர்லாக் சிஸ்டமில் வந்து இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எந்த ஸ்டீலோ அயனோ யூஸ் பண்ணவில்லை. ஸோ இந்த பில்டிங், இந்த கோவிலை கட்டுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிங்க் சாண்ட் ஸ்டோன்ஸு, அப்புறமா டீக்வுட்ஸு, காப்பர்ஸு, சாலிகிராம் ராக்ஸு, இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸில் தான் இதெல்லாமே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் அமைஞ்சிருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 ஏக்கர்ஸில் இது சரௌண்ட் பண்ணியிருக்கு. பட் ஆனால் இந்த 70 ஏக்கர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் பிளேஸ் வந்து வெறும் செடி கொடி மரங்கள் இந்த மாதிரி ஒரு க்ரீனிஷான ஒரு ஃபாரஸ்ட் டைப்பில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்க 30% லேண்டில் தான் வந்து பில்டப் ஏரியாவே இருக்கு. அதில் 2.77 ஏக்கர்ஸ்ல தான் இந்த கோவிலோட பில்டப். ஸோ இந்த கோவிலை கட்டுறதுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதை கட்டியிருக்காங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் லைனாக. இந்த கோவிலோட லென்த் பார்த்தீங்கன்னா 380 ஃபீட் லென்த்து அண்ட் 250 ஃபீட் வித். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 161 ஃபீட் ஹைட்டு. ஸோ இதுதான் இந்த கோவிலோட சர்ஃபேஸ். இதில் டோட்டலாக 392 பில்லர்ஸ் இருக்கு, 12 என்ட்ரன்ஸ் இருக்கு, 44 டோர்ஸ் இருக்கு. அப்சல்யூட்லி டீக்வுட்ல செய்தது. பிளஸ் வந்து மேலே வந்து தங்க மூலம் பூசியிருக்காங்க. ஐ மீன் கோல்டு பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக 3 ஃப்ளோர்ஸ் இருக்கு. ஈச் ஃப்ளோர்ஸ், ஒவ்வொரு ஃப்ளோர்ஸும் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 ஃபீட் ஹைட்டில் இருக்கு. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோட ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், நேபாள் நதிக்கரை ஓரமாக இருந்து அந்த சாலிகிராம் ராக் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராக்கோட ஸ்பெஷல் என்னன்னா, கிட்டத்தட்ட 60 மில்லியன் இயர்ஸ் எகோ, கிட்டத்தட்ட 60 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த பாறை இது. இதுல தான் வந்து இந்த ராமர் சிலையும் சீதா அவர்களோட சிலையும் வந்து செய்ய போறாங்க. யோசிச்சு பாருங்க, 60 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி இருந்த பாறை. அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு.
இங்க மூலஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா, ராமர் வந்து ரொம்ப பெரிய ஸ்டாச்சுவா இருக்குமான்னு நெனச்சீங்கன்னா, இல்ல. இங்க வந்து ராமர வந்து எப்படி வைக்க போறாங்கன்னா, எந்த மாரியான ஸ்டாச்சு வந்து மூலக்கருவுல வைக்க போறாங்கன்னா, மூலஸ்தானத்துல வைக்க போறாங்க அப்டின்னா, குழந்தையா இருக்கிற ராமரோட ஸ்டாச்சுவ தான் வந்து மூலஸ்தானத்துல வைக்க போறாங்க. ஏன்னா, குறைஞ்சது 1000 வருஷத்துக்கு மேல இந்த கோவில் நிலைச்சு நிக்கணுன்ற ஐடியால கட்டுறதால, இங்க பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா போடப்பட்டிருக்கு. 16 மீட்டர்ஸ் திக்னஸ் ரோல்டு காம்பாக்ட் கான்கிரீட்ல போட்டிருக்கிறாங்க. நியர்லி 56 லேயர்ஸோட. அப்ப எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அடுத்தது என்ன இந்த கோவில்ல ஸ்பெஷல்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலோட பெல், மணி. இந்த மணி அடிச்சதுன்னா, குறைஞ்சது 15 கிலோமீட்டர் சரவுண்டிங்ஸ்ல அந்த சவுண்ட் கேட்குமாம். அந்த அளவுக்கு லவுடான சவுண்டா இருக்கும் இந்த பெல். இந்த பெல்ல செய்ய என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு, சில்வர், டின்னு, லிட்டு, மெர்க்குரி, காப்பர் இப்படி கிட்டத்தட்ட 9 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ யூஸ் பண்ணி தான் இந்த பெல்ல ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2100 கிலோகிராம்ஸ். எவ்வளோ பெருசு, எவ்வளோ ஹியூஜ் இல்ல? விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், அகஸ்தியர், வால்மீகி, கிங் நிஷாந்த், அகல்யா, மாதா சபரி. இவங்க எல்லாருக்கும் கூட இங்க மூலஸ்தானங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க ராமர் கோயிலுக்கு போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ராமர டைரக்ட்டா போய் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஹனுமருக்கு நீங்க தனியா கோவில் இருக்கு, மூலஸ்தானம் இருக்கு. அங்க போய் ஹனுமர நீங்க தரிசனம் பண்ணிட்டு, அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து ராமரையே போய் பார்க்க முடியும். இது வந்து இங்க ஒரு ஐதீகமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா நெறைய இடத்துல பாருங்க, நீங்க ராமர பார்க்கறதுக்கு முன்னாடி ஹனுமர பார்த்துட்டு தான் ராமர பார்க்க போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அத வந்து இங்கேயும் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம வர பக்தர்கள் வந்து அங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும்ன்றதுக்காக இன்னும் நெறைய ஃபெசிலிட்டீஸ் இதுல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெறைய ஃபெசிலிட்டீஸ் குடுத்திருக்காங்க. என்னென்னன்னு ஒண்ணொண்ணா பார்க்கலாம். 2 சூயிட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கு. 1 வாட்டர் பிளான்ட் இருக்கு. அண்ட் 1 பவர் ஜெனரேட்டர் பேக்கப் ஒரு பிளான்ட் இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம மெடிடேஷன் ஹால் இருக்கு. அப்புறம் எக்ஸிபிஷன் ஹால் இருக்கு. ஏசியோட ரீடிங் லைப்ரரி ஹால் இருக்கு. பேங்க்ஸ், ஏடிஎம்ஸ், எமர்ஜென்சி மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ், ராம்ப், லிஃப்ட், வயசானவங்கலாம் போறதுக்கு வரதுக்கு லிஃப்ட், இந்த மாரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டீஸ் இதுல குடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் பப்ளிக் யுட்டிலிட்டீஸ், வாஷ்ரூமு, டாய்லெட், பாத்ரூமு இதெல்லாம் நெறைய இருக்கு அங்க. அண்ட் இதோட சேர்த்து சோலார் எனர்ஜி பவர் பேக்கப்ஸும் இருக்கு. இந்த ராமர் கோயில்ல இத்தன விதமான ஃபெசிலிட்டீஸ் வர பக்தர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு. இது மட்டும் இல்லாம, இன்னும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்க்கிடெக்சர் பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஐஐடி, மும்பை ஐஐடி, கோரக்பூர் ஐஐடி, சிபிஆர்ஐ ருக்கி, என்ஜிஆர்ஐ ஹைதராபாத். இத்தன பேர் இருக்காங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பின்னாடி. அண்ட் இது மட்டும் இல்ல, இன்னும் முக்கியமா லட்சக்கணக்கான பக்தர்கள் வரும்போது அங்க ஆயிரக்கணக்கான வண்டிங்க வரும். இந்த வண்டிங்கள பார்க் பண்றது பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும். அதுக்கும் இங்க ரொம்ப ரொம்ப கன்வீனியன்சிங்கா ஹைவேலேருந்து டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, மல்டி லெவல் பார்க்கிங் யூனிட்டுக்கு வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே போய் நீங்க டைரக்ட்டா அங்க பார்க் பண்ணிட்டு, அங்க இருந்து நீங்க நடந்து போலாம். அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டீஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இங்க வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துட்டு போ முடியாது. ஹேர் பின்ஸோ, இல்ல சேஃப்டி பின்ஸோ, இயர்பட்ஸோ, செல்போன்ஸோ நாட் அலோவ்டு. இது எல்லாமே அங்க ஒரு சேஃப்டி லாக்கர் இருக்கும். நீங்க அங்க தான் வச்சுட்டு போ வேண்டியதா இருக்கும். சேஃப்டி பர்ப்பஸ்க்காக. அந்த சேஃப்டி லாக்கரும் உங்களுக்கு ஃப்ரீயாவே புரொவைட் பண்றாங்க. இந்த மாரி ஒரு பிரம்மாண்டமான கோவில் நம்ம இந்தியாவுல, அதுவும் யுபில கட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப சீக்கிரம் இது ஓப்பனிங் செரமனி நடக்க போகுது. நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து திறந்து வைக்க போறாருன்னு நெனைக்கிறேன். இன்னும் நெறைய விஐபிஸ் வருவாங்க. நீங்க எப்ப போய் இந்த கோவில பார்க்க போறீங்க அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இந்த கோவில்ல வேற ஏதாவது ஃபெசிலிட்டீஸ் இருந்தா நல்லா இருக்கும். இல்ல இது இப்படி செய்திருந்தா நல்லா இருக்கும். அப்படி செய்திருந்தா நல்லா இருக்கும்னு ஏதாவது ஒப்பீனியன் இருந்ததுன்னா, அதுவும் நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணலாம். எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். நானும் தெரிஞ்சுப்பேன். முக்கியமா இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னா, நான் ஸ்டார்ட்டிங்கே சொன்னது தான். ஆ இந்த மாரியான இவ்ளோ பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு கோவில் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு தமிழர்கள் ரோல் மாடலா இருக்கிறாங்கன்றது ரொம்ப பெருமையான விஷயம். பிகாஸ் இந்த கோவிலோட இவ்ளோ விஷயங்கள பார்க்கும்போது, இதுக்கெல்லாம் ரோல் மாடல் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பலவிதமான கோவில்கள், பல ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள்ஸ் தான் அதுக்கெல்லாம் காரணம். நம்ம இதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம்னு நெனைக்கும்போது, இது ரொம்ப பெருமையாவும், சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. என்னைக்குமே தமிழ்நாடு எதிலயுமே குறைஞ்சது இல்லன்றது இன்னொரு தடவ ப்ரூவ் ஆயிருக்கு. தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த மாரி நம்மள சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்டின்னா, நீங்க அதுக்கு என் கூட கனெக்ட்ல இருக்கணும், டச்ல இருக்கணும். அதுக்கு நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க் யூ சோ மச். இப்போ புதுசா பார்த்துட்டு இருக்கிற என்னோட வியூவர்ஸ், நீங்களும் என்னோட சப்ஸ்கிரைபரா, என்னோட ஃபேமிலில ஒருத்தரா மாறணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ், இன்னும் நெறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நான் குடுத்துட்டே இருப்பேன். அதுக்கு என்னோட மோட்டிவேஷன் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான். நல்லதே பேசுவோம், நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நிச்சயமா நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளுக்கு. பாய்.